ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அது பாருங்கள், சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ரைஸ்க்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் இது மாதிரி ஒரே ஒரு பல்லு பூண்டை தட்டி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. பூண்டு வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்போ வாசம் வந்து நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு நான் வந்து இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு லேசாக வதக்கி விட்டுடலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு உருளைக்கிழங்கு ஒரு அரை வேக்காடு வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முதைய ஆட் பண்ணால் மசாலாலாம் கருக ஆரம்பிச்சிடும், உருளைக்கிழங்கு வேகாது. இப்போ உருளைக்கிழங்கு அரை வேக்காடு வெந்துருச்சுங்க. இப்போ தேவையான மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் போட்டுட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா தனி மிளகாய் தூளே ஆட் பண்ணாங்க. ஆனால் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காஷ்மீரி சில்லி பவுடரில் காரம் இருக்காது. ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள், சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். அவ்வளோதாங்க. இதை நல்லா அப்படியே பரட்டி விட்டுடலாம். உங்களுக்கு கரம் மசாலா போட்டால் பிடிக்கும்னா நீங்கள் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு கரம் மசாலா ஆட் பண்ணலை. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்னைக்கு உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. அதனால எனக்கு சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் கொஞ்சம் திக்காக கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் நல்லாவே வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். வெளியே நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி கிறிஸ்பி ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸஸ்க்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. உள்ளேயும் நல்லா வெந்துடும், வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க காம்பினேஷன். நான் வெளியே வந்து நல்லா கிறிஸ்பாகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.